வெற்றியைப் போல் இனிப்பது எதுவும் இல்லை, தோல்வியைப் போல் கசப்பது எதுவும் இல்லை. இதுதானுங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எட்மண்ட் ஹிலாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியும் உங்களுக்கு. அவர் எவரெஸ்ட் ஏறினார். அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீ எவரெஸ்ட் ஏறின அப்படின்னு. நான் சும்மா நடந்துக்கிட்டே தான் இருந்தேன், ரோட்டில் நடக்கிறத மலை மேலே நடக்கலான்னு நடந்தேன், அதனால் நான் எவரெஸ்ட்டை பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா நம்ம நம்புவோமா? நம்ப முடியுமா? சும்மா நடந்துக்கிட்டே போய் எவரெஸ்ட்டை பிடிக்க முடியுமா? சாம் வால்டன் அவர் இருந்தார், வால்மார்ட், இன்றைக்கி உலகம் பூரா இருக்குது பாருங்கள். அவர், நான் எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் சும்மா கடை வச்சேன், வியாபாரம் பண்ணேன், நான் இந்த அளவுக்கு உலகளாவிய அளவில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? ஏன் நம்ப முடியாது அப்படின்னா, அவங்க உழைத்தார்கள், செயல்பட்டார்கள், ஆனால் ஒரு இலக்கு இருந்தது. இந்த இலக்கு இல்லாமல் உழைப்பவர்கள் உயர்ந்த இடத்தை அடைய மாட்டாங்க. அந்த இலக்கு மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னால், எப்படியோ அடைவேன் அப்படிங்கிறத தாண்டி எப்படியும் அடைவேன். அதுதானே இன்றைக்கி நமக்கு இந்த விஜயோட வெற்றி நமக்கு எதை கொடுத்துருக்குது, எதை சொல்லுகிறது அப்படின்னா, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கேவலமாக பேசிய வீடியோலாம் நம்ம பார்த்தோம். யூடியூப்பில் சும்மா பொழந்து கட்டிட்டாங்க, அவ்வளவு அவமானங்கள். வாயை திறக்கல இல்லை அந்த விஜய். அந்த விஜயோட நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, எப்படியாவது அடைந்தே தீர்வேன். சீமான் இத்தனை வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கார். அவரும் சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான். 60 ஆண்டு காலமாக வேர் விட்ட கட்சிகள், திராவிட கட்சிகள், எவ்வளவு காலம் அசைக்க முடியுமா? ஒரு பெரிய கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டையும் இன்று கொஞ்சம் அசைத்து பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால், இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறது. ஒரு 3 வருட காலத்தில் ஒருத்தருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கிறது அப்படின்னா, அது ஒரு சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடிய ஒன்று இல்லை. விஜய்க்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்து தான் ஆகணும். ஏன்னா அவமானங்களை கடந்து, தன்னை யார் என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு கடந்து, அசிங்கமாக அவரை பற்றி பேசும்போது அத்தனையும் கடந்து, எப்படியோ நான் இதை அடைந்தே தீர்வேன். யாரை பிடிக்கலாம், எங்கே பிடிக்கலாம், எந்த இடத்திலே தட்டினால் எந்த இடத்திலே நமக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ எப்படியோ எந்தெந்த விங்கோ வச்சுக்கிட்டு எல்லா இடங்களிலேயும் பேசி 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 இன்றைக்கி அவர் இந்த உச்சத்தை அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பாராட்ட தான் வேணும். பிடிக்குது பிடிக்கலங்கிறதையெல்லாம் கடந்து பாராட்ட தான் வேணும். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு இளைஞராக இருந்து கொண்டு இந்த இடத்தை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் உங்களில் ஒருவன், எனக்கு பசின்னா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கார். சரி, இனிமே இருக்க நம்ம பார்க்க தான் போகிறோம், அது அடுத்த விஷயம் அப்படின்னாலும் பாராட்ட வேண்டியது. இப்போ ஜாமெண்ட்ரி கணக்கு போடுவோம். கணக்கு போடும்போது கணக்கு போடுறதுக்கு முன்னாலே என்ன சொல்லுவாங்க, ஒரு துணைப்படம் அல்லது ஒரு மாதிரி படம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நாம் அந்த பக்கங்கள், அந்த கோணங்கள் எல்லாத்தையும் குறிச்சிருவோம். குறித்து முடிச்சுட்டு தான் நாம் கணக்கு போடவே வருவோம். அந்த மாதிரி ஒரு படம் போட்டு வச்சுட்டார் போல இருக்கார். அதை சரியாக போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தவறாக நாம் செய்யும்போது அந்த படம் நமக்கு சுட்டி காட்டும். நம்முடைய கவனம் திரும்பும்போது, இலக்கு மாறும்போது, இந்த பாரு நீ வேறு பக்கம் போயிட்டுருக்க, போகாத, நீ உன்னோட இலக்கு என்னமோ அதை மட்டும் பாரு, உன்னை அவமானப்படுத்துகிறாங்களா கவனிக்காத, உன்னை திட்டுறாங்களா கவனிக்காத, எப்படியாவது யாருடைய துணையோடாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய துணையும், அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த நேரம் சரியாக இருந்தது, அதனால் அவர் அந்த மாதிரி வந்துட்டார். தோல்வியை நாம் நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, மேலும் மேலும் தோல்வியை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறத தோற்றவர்களும் நம்ம கவனித்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, பகலில் எந்த கட்டடத்தை வேணுமானாலும் பார்த்துடலாம், இரவில் கட்டடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த கட்டடத்திலே ஒரு ஒளி இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த கட்டடம் கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒளியை பாய்ச்சி தன்னுடைய கட்சியின் மீது அவர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இலக்கு தான் அந்த வெற்றியை கொடுத்துருக்கிறதோ அப்படின்னு நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது.
இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நாம தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வெற்றி பெற்றவர்கள் நினைக்க ஆரம்பித்தால் அடுத்தது தோல்வி தான். ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம இந்த அரசியல் பற்றி தெரியாமல் தான் நம்ம இதில் வெற்றி பெற்று வந்திருக்கோம். அதனால் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர ஆரம்பிச்சிட்டுது அப்படின்னா அடுத்தது தோல்வியை நாம் தழுவ தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு ஓட்டப்பந்தயமாக கூட இருக்கட்டும், தொடர் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் இந்த தடவை ஜெயிச்சிட்டேன், இனிமேல் நான் முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா மறுபடியும் தோல்வியை தழுவ வேண்டி வரும். அப்போது வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ஒவ்வொருவரது பொறுப்பாகவும் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் ஏற்பட்ட சரிவு ஒருத்தருக்கு சரிவானது இன்னொருத்தருக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. உலகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் என்ன தெரியுமா நமக்கு சொல்லுது அப்படின்னா, நீ வெற்றியை நிறுவ வேண்டுமானால் நிறைய தோல்விகளையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய அவமானங்களையும், சாதாரண மனிதராக இருந்துட்டால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவமானம் வந்தால் விட்டு தொலைச்சிட்டு போயிடலாம். ஆனால் நாம் இலக்கு உயரிய இலக்காக இருக்குது. நான் ஒரு தலைவனாக ஆகப் போகிறேன், நான் ஒரு முதலமைச்சராக ஆகப் போகிறேன், நான் ஒரு கட்சியை வழிநடத்தப் போகிறேன் அப்படின்னு நம்முடைய இலக்கு உயர்ந்ததாக இருக்கும்போது நம்முடைய கவனச்சிதறல் வரவே கூடாது. இலக்கு சிறியதாக இருந்தால் பரவாயில்ல, தான் அந்த கடையில் போய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்க போகிறேன் அப்படின்னா இலக்கு மாறினா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கட்சி தலைவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது இலக்கு மாறவே கூடாது. அதனால் எப்போதும் நாம் போராடி கொண்டு உழைத்து கொண்டு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதற்கு நாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விதையை நம்ம போடுறோம் பூமியில் அப்படின்னா உடனே அந்த விதை முளைச்சி வந்துடாது. முதல்ல இந்த நிலத்தை நாம் தோன்றதுக்கு எதை பயன்படுத்துவோம்? மண்வெட்டியை பயன்படுத்துவோம், கடப்பாறையை பயன்படுத்துவோம், கடினமான பொருளை பயன்படுத்தி தான் பூமியை நம்மளால் வெட்ட முடியும். ஆனால் ஒரு சின்னஞ்சிறு விதை பூமியை கீறி கொண்டு வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு இயற்கையை வென்று அது வெளியில் வரணும். அப்போ அதுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. மண்வெட்டியால் வெட்டக்கூடியதை ஒரு விதை கீறி கொண்டு வெளியில் வருதுன்னா அப்போ அவ்வளவு ஆற்றல் அதுக்கு இருக்குல்ல. அது முளைத்து செடியாகி வரும்போது இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யும், சூறாவளி அடிக்கும், புயல் அடிக்கும், அவ்வளவையும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு அது நிற்கணும் அந்த மரம். அப்போ தான் அந்த மரத்துக்கு பெருமை. ஒரு புயல் அடித்து ஓஞ்சி விழுந்துட்டுதுன்னா அதுக்கப்புறம் அது இருந்ததற்கான அடையாளம் வெளியில் தெரியவே தெரியாது. அத்தனை எதிர்ப்புகளையும் எதிர்த்து கொண்டு அத்தனை இயற்கை ஆற்றலையும் அது வென்று கொண்டு வெளியிலே வருவது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி என்பதும் சாதாரணமானது அல்ல. அதனால் யார் வெற்றி பெற்று வந்தாலும் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களை பாராட்டுவது அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களின் இயல்பு. பாராட்டணும், மென்மேலும் உயர்வதற்கு பாராட்டணும். தோற்றவர்கள் அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களை நாம் அவர்களுக்கு துவண்டு போகாமல் அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதும் நம்முடைய கடமைகளில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துவோம், தோல்வி பெற்றவர்களை துவளாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் அப்படின்னு அவர்களிடத்திலே நாம் வேண்டிக்கொள்வோம். இப்படி நாம் எப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத இந்த மாதிரி தலைவர்கள் எதையெல்லாம் சந்தித்தார்கள் அப்படிங்கிறத நாம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா வெற்றி என்பது கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள், நிறைய செய்திகள் உங்களுக்காக